தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சாதுக்களை தேடி வழங்கியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. புற உலகில் சிலர் சாதுக்களை அடைந்து அவர்களை சார்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்பர். சாதுக்களை எங்கே தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவ்வாறு தேடினாலும் உண்மையான சாதுக்களை கண்டறிவது எளிதல்ல. அப்படியே கண்டு அடைந்தாலும் அவர்கள் உபதேசம் செய்யும் உண்மைகளை எல்லாம் அனுபவத்தால் கண்டறிந்து உபதேசிப்பவராக இருக்க வேண்டும். வெறும் நூலறிவு கேள்வியறிவை கொண்டு உபதேசம் செய்வதால் உபதேசம் செய்வோருக்கும் பெறுவோருக்கும் ஒரு பயனும் கிடைக்காமல் போய்விடுகிறது. இதனால் நல்ல சாதுக்களை தேடி அலைந்து காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குதல் அறியாமையே. நாம் சார்ந்து நிற்க வேண்டிய மெய்யான சார்பு நமது அகம் ஒளிர் ஆன்மக் கடவுள் ஒளியே ஆகும். நாம் சார்ந்து நிற்க வேண்டிய மெய்யான சார்பு நமது அகம் ஒளிர் ஆன்மக் கடவுள் ஒளியே ஆகும். நாம் அதனை சார்ந்து நின்றால் கேள்விகளால் அறிய முடியாத, மனோ கற்பனைகளால் கண்டு உணர முடியாத எல்லா உண்மைகளும் புரியும். இதற்கு வேண்டுவதெல்லாம் ஒருமையுடன் கூடிய சத்விசாரம் ஒன்றே ஆகும். விசாரம் என்பது விசாரித்து அறிந்து கொள்ளுதல். இதில் வி என்ற எழுத்து யு ப்ளஸ் இ என பிரிந்து வி என்பது இறைவனின் அருள் ஒளி வடிவையும் இ என்பது இறைவனின் தன்மையையும் குறிப்பது. சாரம் என்பது சார்ந்து இருத்தல் ஆகும். இவ்வாறு ஓர்மையுடன் சார்ந்து நிற்கும்போது நாம் வேறு அது வேறு என்ற பேதங்கள் மறைகின்றன. நான் என்று சொல்லுகின்றோமே, அதனை சொல்ல வைப்பது எது என்ற உண்மையை உணர வேண்டும். தயவு பேருபதேசத்தில் இக்கருத்து விரிவாக சொல்லப்பட்டது. எல்லா செயல்களும் அந்த ஒளியினிடத்திலிருந்து வரும் ஆற்றலால் தான் நடைபெறுகின்றன என்ற எண்ணம் வருதல் வேண்டும். இங்கே உணர வைப்பது, உணருவது, உணரப்படும் பொருள் எல்லாம் ஒன்றே என்பதை அறிய வேண்டும். பின் எந்த வேலை செய்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த நினைவு மாறாமல் இருக்க வேண்டும். தயவு